500க்கும் மேற்பட்ட கார்களின் அணிவகுப்புடன் ஸ்ரீ சாமி கார்ஸ் சார்பில் மாபெரும் யூஸ்டு கார் மேளா. நடுத்தர மக்களும் சொகுசு காரில் பயணம் மேற்கொள்வதே எங்களது குறிக்கோள். தலைவர் சந்தோஷ்குமார் பேட்டி. கோவையில் உள்ள நடுத்தர மக்களும் சொகுசு கார்களில் பயணம் மேற்கொள்ளவே 500க்கும் மேற்பட்ட கார்களின் அணிவகுப்புடன் நடைபெறும் மாபெரும் யூஸ்டு கார் மேளா நடைபெறுகிறது என்று ஸ்ரீ சாமி கார்ஸ் தலைவர் சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார். கோவை காந்திபுரம் பகுதியில் பல வருடங்களாக யூஸ்டு கார் ஷோரூம் வெற்றிகரமாக நடத்தி வரும் நிறுவனம் ஸ்ரீ சாமி கார்ஸ். இந்நிறுவனத்தில் குறைந்த விலை கொண்ட கார்கள் முதல் நவீன சொகுசு கார்கள் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு ஸ்ரீ சாமி கார்ஸ் சார்பில் கோவை மேட்டுப்பாளையம் சாலை வெள்ளக்கிணறு பிரிவு அருகே உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண மஹாலில் மாபெரும் யூஸ்டு கார் மேளா நடைபெற்றது. இதில் பலதரப்பட்ட யூஸ்டு கார்கள் விற்பனை செய்யப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக இன்று மாபெரும் யூஸ்டு கார் மேளா துவங்கியுள்ளது. இன்று 25ஆம் தேதி துவங்கும் இந்த மேளா 30ஆம் தேதி வரை 6 நாட்கள் நடைபெறுகிறது. மேளாவில் சிறிய வகை பட்ஜெட் ரூபாய் 2 லட்சம் கொண்ட கார்கள் முதல் ரூபாய் 60 லட்சம் விலை கொண்ட சொகுசு கார்கள் வரை என 500க்கும் மேற்பட்ட கார்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. வாடிக்கையாளர்கள் நேரில் வந்து தங்களுக்கு ஏதுவான கார்களை ஓட்டி பார்த்தும் சோதனை செய்து வாங்கிக் கொள்ளும் வகையில் மேளா அமைந்துள்ளது. மேலும் வாடிக்கையாளர்கள் குறைந்த முன்பணம் அளித்து பிரபல வங்கிகளில் கடன் உதவி பெற மேளாவில் 15க்கும் மேற்பட்ட வங்கி சேவைகள் அளிக்கும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மேளா குறித்து ஸ்ரீ சாமி கார்ஸ் தலைவர் சந்தோஷ்குமார் கூறுகையில், நடுத்தர சாதாரண மக்களும் சொகுசு கார்களில் தங்களது பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற உரிய நோக்கில் ஒவ்வொரு வருடமும் யூஸ்டு கார் மேளா நடத்துகிறோம். இந்த மேளாவில் பிரம்மாண்டமான முறையில் 500க்கும் மேற்பட்ட கார்களை பொதுமக்கள் நேரில் பார்த்து வாங்கி செல்லலாம். அனைத்து கார்களும் ஷோரூம் தரத்தில் காட்சிப்படுத்தியுள்ளோம். இந்த கார் மேளா தினசரி காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறுகிறது. இந்த மெகா விற்பனை திருவிழாவில் கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து அனைத்து வகையான பயன்படுத்தப்பட்ட கார்கள் அணிவகுத்துள்ளன. இதில் இடம்பெறும் கார்கள் மற்றும் அவற்றின் ஆவணங்கள் முழுவதும் சரிபார்க்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டவை. வாடிக்கையாளர்கள் தங்களது கார்களை 1 மணி நேரத்தில் விற்பனை செய்ய சிறப்பு விற்பனை கவுண்டர்களும் பேங்க் லோன் வசதியும் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மிக குறைந்த முன்பணத்தில் மிக குறைந்த வட்டியில் 90% வரை உடனடி கடன் வசதி பெற்று குறிப்பிட்ட வாகனங்களை எடுத்து செல்லலாம். வாங்குவோரும் விற்பவரும் மன நிறைவு பெறும் வகையில் இந்த மேளா அமையும். அது மட்டுமின்றி பொதுமக்கள் ஆன்லைன் விற்பனை வர்த்தகத்தில் ஏமாறாமல் இருக்கவும் இந்த பழைய கார்கள் விற்பனை மேளா துவங்கப்பட்டுள்ளது. மேளாவில் சிறிய வகை முதல் சொகுசு கார்கள் வரை ரூபாய் 2 லட்சம் முதல் 60 லட்சம் வரையிலான கார்கள் அணிவகுத்துள்ளது. தமிழ்நாட்டில் எங்கும் இல்லாத வகையில் கோவையில் மட்டும் இந்த பிரம்மாண்ட திருவிழா நடைபெற உள்ளது. கார் தேவைகள் உள்ள வாடிக்கையாளர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குறைந்த கட்டணத்தில் தரமான கார்களை இந்த மேளாவில் வாங்கிச் செல்லலாம் என்று கூறினார். தி சென்னை மொபைல்ஸ் நிர்வாக இயக்குநர் சம்சு அலி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மேளாவை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட கார் வியாபாரிகள் நல சங்கம் கண்ணன், ஸ்ரீ சாமி கார்ஸ் பொது மேலாளர் சோமசுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த சாமி கார்ஸ் உரிமையாளர் சந்தோஷ்குமார் பேசுகிறேன். இந்த மேளா 12வது மேளா நாங்கள் நடத்துகிறோங்க. இந்த மேளாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டால், எல்லா வெஹிக்கிள்ஸும் வெரிஃபை பண்ண வெஹிக்கிள்ஸு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இங்கே வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர் என்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இந்த கஸ்டமருக்கு தேவையான லோன்ஸ் 90% வரைக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். இது நாங்கள் 12 மேளாவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கோம். மேளாவை பொறுத்த வரைக்கும் எந்த இதுலேயும் கஸ்டமர் பாதித்ததாக சரித்திரமே இல்லை. இது போல் இன்னும் பல மேளாவுக்குள்ள கஸ்டமருக்காகவே பண்ணுறோம்.
ஆனா இந்த மேளா எங்க நடக்குது? எந்த மாதிரியான மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிற ஸ்ரீ லட்சுமி நாராயணா கல்யாண மண்டபத்தில் நடக்குதுங்க. இந்த மேளா வந்து 6 days நடத்துகிறோம். 25லேருந்து 31 வரைக்கும் நடத்துகிறோம். இந்த 31 வரைக்கும் இந்த மேளாவை நடத்தலான்னு இருக்கோமுங்க. எந்த கொஞ்சம் பட்ஜெட்ல அதுக்கு பட்ஜெட் கார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 lakhsலேருந்து 60 lakhs வரைக்கும் கார்ஸ் இருக்குது. இந்த 2 lakhsலேருந்து 60 lakhs வரைக்கும் உண்டான கார்ஸ் எல்லாத்துக்குமே லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. நீங்கள் அதை பற்றி இதே பார்க்க வேண்டியது இருக்காது. பிராண்ட்ஸ்லாம் நம்மகிட்ட எல்லா பிராண்டுமே மாருதி கார்லேருந்து நீங்கள் BMW, பென்ஸ், ஆடி வரைக்கும் எல்லா பிராண்டட் கார்ஸுமே நம்மகிட்ட இருக்குங்க. ஓல்டு கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இங்க கார் கொண்டு வந்தா கூட அந்த பழைய காரை கொடுத்துட்டு நீங்கள் வேற கார் நல்ல கார் நமக்கு விட்டுருக்கிறது நீங்கள் பக்காவான கார் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அவைலபிலிட்டி வந்து 90% வரைக்கும் இருக்குங்க. டாக்குமெண்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேப்பர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா 100% கூட ஃபண்டிங் நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. இந்த மேளால எவ்வளவு சேல்ஸ் இந்த மேலால மினிமம் எங்களுக்கு ஒரு 100 சேல்ஸ் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. இது வரைக்கும் எல்லா மேலாலையும் நாங்கள் 70-80 பண்ணியிருக்கோம். இந்த மேலால ஒரு 100 சேல்ஸ் வரைக்கும் நாங்கள் வரும்னு எதிர்பார்க்குறோங்க. பப்ளிக் என்கொயரி ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க. வரவேற்புகள் நிறைய எங்களுக்கு இருக்குங்க. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த டைம் எந்த நேரம் எதுக்கு கூப்பிட்டாலும் நாங்கள் நோ சொல்லவே மாட்டோம். எல்லா விதத்துலையும் சர்வீஸ் நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். அந்த சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்குங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் சென்னை மொபைல் சம்சாலி பேசுகிறேன். சந்தோஷ் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதுவும் பார்த்தாம ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு, செகண்ட் காரு இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டான கார் தான் வாங்குவோம். அப்படி அதுதான் விற்போம். அப்படி வித்து ஃபுல் சப்போர்ட்டிங், விற்றதுக்கப்புறமும் நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். அப்படி ஸோ என்னோட எல்லா காருமே நான் இங்கே தான் வாங்கியிருக்கேன், உங்கள்கிட்ட தான் வாங்கியிருக்கேன். முழுவதும் நல்ல விதமான விவசாயிகள் சப்போர்ட் பல கொடுப்போம். ஆயிரக்கணக்கான அது பல போக லட்சக்கணக்கான இப்போ விவசாயிகள் மேலான்னு சொல்லி இன்றைக்கு போட்டிருக்கு. அப்படி விவசாயிகள் உற்பத்தி செய்த விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள். அந்த வகையில விவசாயிகளுடைய பேஸ்ல இருந்து ஹையர் எண்ட் வரைக்கும் எல்லா 2024-25 நிதியாண்டில் மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உறுதி செய்யப்படும் என்று பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில் அறிவித்துவிட்டு இன்றைக்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டு விவசாயிகளை வேடிக்கை பார்த்து ஏளனமாக உள்ளது. உடனடியாக மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் போராடி வர சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். விவசாயிகள் போராடினால் நாட்டுக்கு நல்லதல்ல. உடனடியாக உணர்ந்து விவசாயிகளுடைய போராட்டத்தை கைவிட வலியுறுத்தி உடனடியாக விவசாயிகளை பேச்சுவார்த்தை அழைத்து குறைந்தபட்ச ஆதார விலை உடனடியாக நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு உழவர் தலைவர் நாராயணசாமி நாயுடுவினுடைய நீண்ட நாள் கோரிக்கை உடனடியாக பரிசீலிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். ஆர் வேலுசாமி, மாநில தலைவர், உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் மாநில தலைவர். பேங்க்ஸ் எல்லாம் பண்றாங்க. இன்னும் வாகனங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 விவசாயிகளுக்கு திராவிட முன்னேற்ற ஏதாவது ஃபால்ட் இருந்தாலும் ரிப்பேர் பண்ணிருக்கான்னு பார்த்து தான் நாங்க வண்டிகளை 25 தேர்தல் வாக்குறுதிகளை